சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்றது பெஸ்டா, பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றது பெஸ்டா? ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றது பெஸ்டா, இல்ல கார்பரேட்ல ஒர்க் பண்றது பெஸ்டா? வாங்க பாத்திரலாம். இது எப்படி இருக்குன்னா, 1000ல் ஒருவன் ஆகிறது ஈஸியா, இல்ல 100ல் ஒருத்தன் ஆகிறது ஈஸியா? 1000ல் ஒருவன் ஆகணும்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவி, ரொம்ப டஃப், கஷ்டப்பட்டு மேல வரணும். அதுவே 100 பேர்த்துல ஒருத்தனா இருந்தா எப்படியாவது தக்கி முக்கி மேல வந்துடலாம். இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. salary நல்ல ஸ்டாண்டர்ட் salary-யா இருக்கும். ப்ராசஸ், ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். வெளியில சொல்லிக்கலாம் கெத்தா, மாப்பிள்ள அந்த கம்பெனில ஒர்க் பண்றேன்னு, எல்லாமே சூப்பர். ஆனா சின்ன கம்பெனில ஓனர்ஷிப் நிறைய எடுக்க சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், திட்டு கொஞ்சம் அதிகமா திட்டுவாங்க. இது எல்லாம் இருக்கும் சின்ன கம்பெனில. ஆனா growth பிரம்மாண்டமா இருக்கும். ப்ராசஸ் இருக்கலாம், இல்லாம போலாம், ஆனா வீக்கா இருக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பெரிய கம்பெனில சொல்லப்பட்ட டெசிஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா சின்ன கம்பெனில டெசிஷன் மேக் பண்றதுக்கு அப்பப்ப நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். சோ ஃபைனலா சின்ன கம்பெனில எக்ஸ்போஷர் பயங்கரமா இருக்கும். இந்த எக்ஸ்போஷர் பெரிய கம்பெனில கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். பட் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. சார் சின்ன கம்பெனினா salary கம்மியா இருக்கும், எஸ். நைபாங்க, எஸ். லீவ் எடுக்க கஷ்டம், எஸ். ஆனா உங்க மைண்ட் மெச்சூர் ஆகிறதுக்கு அதுதான் சரியான களம். உங்க கான்பிடன்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு அதுதான் எக்ஸலன்ட் பிளேஸ். சோ பெரிய கம்பெனில உங்க ரெஸ்யூமே பில்ட் ஆகும், ஆனா சின்ன கம்பெனில உங்க பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். சோ ரெஸ்யூமே ஸ்ட்ராங்கா இருந்தா ஜாப் கிடைக்கும், பர்சனாலிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா கெரியரே டெவலப் ஆகும். சோ மை டியர் பீப்புள், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். திங்க்.